வணக்கம் டெக்னமலா. இன்றைக்கி நம்ம இந்த Realme 3 Proவோட ஒரு முழுமையான விமர்சனம் பார்க்கலாம். இந்த ஃபோனை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து எடுத்து இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு விமர்சனமாக இது அமைய நான் நம்புகிறேன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் கேமிங் விமர்சனம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஃபோனோட ஒரு முழுமையான விமர்சனம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. முதல்ல டிசைனில் இது ஆரம்பிக்கலாம். இது பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடிக்கான அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே விழுந்தால் உடையாது. ஆனால் எளிதாக நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கேஜ் போட்டதே இது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நல்ல ஒரு ஃபினிஷ் இதில் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த நைட்ரோ ப்ளூங்கிற அந்த வேரியன்ட். ஒரு ப்ளூ பர்பிள் ஃபினிஷில் இது வருது. பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ லுக் நல்லா இருக்குது. கார்னர்ஸ் ரவுண்டடாக இருக்குது. பின்பக்கம் லைட்டாக ஸ்லோப் ஆகி வருது. இந்த சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் லைட்டாக ஷார்ப்பட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. கர்வ் ஆகி வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த ஃபோன். ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி போர்ட் இல்லை. எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் கிடையாது. மற்றபடி இதில் டூவல் சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். ஸோ இது டூவல் வோல்டேஜ் சப்போர்ட்டோடையும் இது வருது. ஸோ இதான் Realme 3 Proவோட டிசைன். இனி இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். இந்த ஃபோனில் 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. ஆனால் இந்த நாச்சை ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் கிடையாது. டிஸ்பிளேயோட கலர் ஆக்யூரசி நல்லா இருக்குது. கலர் கேலிப்ரேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல தரமான ஒரு டிஸ்பிளேயாக இது அமைது. பிரைட்னஸும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐகேர் மோட் இருக்குது. ஐகேர் மோடில் கூட பார்த்தீங்கன்னா சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் ஷீல்டுன்னு அந்த ஐகேர் மோடு இங்கே இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்பிளே எஃபெக்டில் 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று டிஸ்பிளே இன் கலர். ஸோ ரெகுலராக நீங்கள் ப்ளூ ஃபில்டர் ஆன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. இன்னும் டிஸ்பிளே இன் பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்குது. ஸோ முழுமையாக ஃபோனு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறியது. ஸோ நீங்கள் எந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இன்னொன்று கம்ஃபர்டபுள் நைட் டைம். அதாவது நீங்கள் நைட்டு நீங்கள் ரீடிங் பண்ணுறீங்கன்னா இந்த இன்வெர்டட் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இது வருது. ஸோ இந்த ரீடிங்க்கு ஒரு மோடில் அது கொடுத்துருக்காங்க, கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த நைட் ஷீல்டில் இருக்குது. இந்த ஆட்டோ பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இருட்டிலேருந்து வெளியே போகிறீங்க, இல்லை வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு வரீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. ஆட்டோ பிரைட்னஸ் கேலிப்ரேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் இருக்குது. வைட் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் ப்ரைம் வீடியோ நீங்கள் HD ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம். பல பேரும் கேட்குறது இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, செல்லுலர் நெட்வொர்க் ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு. நான் டூவல் சிம் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதோட நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லாவே இருந்தது. சில ஃபோன்களை விட எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வோடஃபோனோட சிக்னல் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நான் இதில் நான் போட்டு பார்க்கும்போது கால் ட்ராப்ஸ்லாம் குறைவாக தான் இருந்தது. ஸோ செல்லுலார் நெட்வொர்க் ரிசப்ஷன் கண்டிப்பாக இதில் பெட்டராக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் இந்த சாதாரண சில இயர்ஃபோனும் போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இயர்ஃபோன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர் நான் பொதுவாக ஸ்பீக்கர் போட்டு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இதோட லவுட் ஸ்பீக்கர் ஆவரேஜை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதுலேயும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இனி இதோட சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி இதில் இந்த கலர் OS 6 கொண்டு வந்திருக்காங்க. கலர் OS 6 இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் UI. ஸோ அதில் இது வருது. கலர் OS பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். டிரைவிங் மோட் இருக்குது. நேவிகேஷன் கீ பார்த்திங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டர் நேவிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா பல வேரியேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அசிஸ்டிவ் பால்னு ஒரு குவிக் பால் ஷார்ட்கட் அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்குது. ஸ்மார்ட் சைடு பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டர் அண்ட் மோஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு UI இந்த கலர் OS. ஸோ இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போட்டேன். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ஆப் க்ளோன் இருக்குது. ஸோ க்ளோன் ஆப், அதாவது டூவல் ஆப்ஸ் ஃபீச்சரும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த செகண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கான. செகண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர் இதில் கிடையாது. ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு
ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸு, ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸில் போட்டு வைக்கலாம். ஸோ வந்து மற்றவங்க கேலரியில் போகும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் தெரியாது. அதே மாதிரி செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு ஃபோனு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஆப் மட்டும் அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மற்ற ஆப்ஸ் அவங்க அக்சஸ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் அக்சஸ் பண்ணுமோ அதுக்கான டைம் கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்ட கலர் ஓஎஸ் இதில் இருக்குது. இனி இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710 பவர் ஆகுது. இது வந்து 10nm ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு உகந்த ஒரு ப்ராசர் இது. கேமிங் விமர்சனம் வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முழுமையான விஷயங்கள் அதில் நான் சொல்லிக்கிறேன். ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 டிகிரி இருந்தது. ஸோ ஹீட்டிங் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து கேமிங் பொதுவாக வந்து நல்ல கேமிங்கில் விளையாடக்கூடிய ஃபோன்கள்னால் கொஞ்சம் ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ இதில் கொஞ்சம் ஹீட்டிங் இருக்க தான் செய்யுது. ஆனால் கேமிங் வந்து ரொம்ப அருமையாக இதில் நீங்கள் விளையாடலாம். ஜெனரல் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ வந்து யூஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ஃபோன். ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பல ஃபோன்களில் நான் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரூ காலர் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ வந்து இன்கமிங் கால் வரும்போது அந்த ட்ரூ காலர் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இனி வந்து பேட்டரி லைஃப் மற்றும் கேமரா. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4045 mAh பேட்டரி இருக்குது. ஒரு 1.5 நாள் வந்து எனக்கு எளிதாக வந்தது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இதோட சார்ஜிங் டைம். இதில் வந்து ஊக் சார்ஜிங்கோடு இது வருது. ஸோ 20 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இது சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 44% இன்க்ரீஸ் ஆகுது. 10 to 99% போகிறதுக்கு வந்து 1 hour 6 minutes ஆகுது. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ஃபோனை வந்து இதில் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து டுவல் கேமரா இருக்குது. ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா மற்றும் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா. செல்ஃபிக்காக வந்து ஒரு 25 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 25 மெகாபிக்சல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பல ஹார்ட்வேர் இன்ஃபோ ஆப் பார்த்தேன். அதில் வந்து 6.2 மெகாபிக்சல் தான் இந்த ஃப்ரண்டில் காண்பிக்கிறது. ஸோ சாஃப்ட்வேர் மூலமாக அதை 25 மெகாபிக்சல் கொண்டு வந்திருக்கலாம்னு நான் நம்புகிறேன். ஸோ சரி, ஃபோட்டோஸ் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். EIS இருக்குது. 960 frames per second நீங்கள் ஸ்லோமோ எடுக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் மோட், அதாவது எக்ஸ்போர்ட் மோட்னு இதில் போட்டிருக்காங்க. அதில் போய் நீங்கள் வந்து அல்ட்ரா ஹெச்டி நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா 64 மெகாபிக்சலில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இதுவும் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த 64 மெகாபிக்சலை. உங்களுக்கு சில ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் அதை எனேபிள் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெஸ்டிங்காக 1-2 ஃபோட்டோ நான் எடுத்தேனே தவிர மற்றபடி நான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் இதில் வராது. அப்படி நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 MB இருக்குது. ஸோ அதிக ஸ்டோரேஜும் தேவைப்படும். ஸோ அது தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. ஃபோட்டோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் மோட் நல்லாயிருக்கு. சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். நைட் மோட் வந்து ரொம்ப அருமையாக இதில் இருக்குது. ஸோ நீங்கள் நைட் மோடில் வந்து நீங்கள் லோ லைட்டில் நீங்கள் எடுக்கும்போது வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே வருது. ஸோ அதோட சாம்பிள்ஸை நீங்கள் பாருங்கள். மெயின் கேமரா வந்து 16 மெகாபிக்சல் சோனியோட IMX 519 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே OnePlus 60 உள்ள சேம் சென்சர் இது. குரோமா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கலர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தருது. பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்குது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது பிக்சர்ஸ் வந்து குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. நைட் மோட் நல்லாவே இருக்குது இதோட அவுட்புட். இப்போ வந்து இந்த 1080pயில் இந்த வீடியோவோட சாம்பிள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். EISம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலாம். இப்போ ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கிறேன். இது வந்து 4Kல எடுத்த ஃபுட்டேஜ். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் உள்ள வீடியோ குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
கேமராவும் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தரமான ஒரு கேமரா இந்த செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ரியல்மி 3 ப்ரோவோட என்னோட தாட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கலர் ஓஎஸில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீச்சர்ஸ் விரும்புகிறீங்கன்னா ஒரு ஜெனரல் பெர்ஃபார்மன்ஸும் இதில் ரொம்ப அருமையாக இருக்குது. கேமராவோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ப்ளஸ் குவிக் சார்ஜிங், ஊக் சார்ஜிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் இதில் இல்லை. ப்ளஸ் வந்து நாச்சை ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் கிடையாது, உங்களுக்கு அது தேவைன்னா. மற்றபடி இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி போர்ட் இல்லை. ஸோ இது 3 தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதோட மைனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. ஸோ இதான் வந்து ரியல்மி 3 ப்ரோவோட என்னோட விமர்சனம். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போமே பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.